வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தில் ஜனாதிபதி அனுரவுக்கு கேக் வெட்டி வீதியில் பரிமாறிய இளைஞர்கள். ஜனாதிபதிக்கு வாழ்த்து கூறி அவரை சாடிய நாமல். අතිකව ජනාධිපතිතුමාගේ උපන්දිනේට එතුමාට සුබ උපන්දිනයක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරන ගමන්ම கொழும்பு உணவகம் ஒன்றில் இருதரப்பினரிடையே மோதல். குழு ஒன்றை துரத்தி தாக்கிய உணவக ஊழியர்கள். காரணம் என்ன? வெளியானது காணொளி. டில்வின் சில்வாவை வெளிநாட்டில் புலம்பெயர் தமிழ் மக்கள் இடைமறித்ததன் எதிரொலி. அவசரமாக அமைச்சர் அழைத்த நபர். புலம்பெயர்ந்தவர்கள் சிலர் கோமாவில் இருந்து மீண்டு வர வேண்டும். கடந்த கால தலைமைகளிடமிருந்து எழுந்த கண்டனம். இனிப்பு பண்டங்கள் போல காணப்பட்ட அழகிய உருண்டைகள். விமான நிலையத்தில் வெளிநாட்டவரால் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி. கிழக்கில் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட விவகாரம். சபையில் அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. தொல்லியல் பெயர் பலகைகளை அகற்றிய 7 சந்தேக நபர்களில் ஒருவர் கைது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். தேரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சிறுவர் பாடசாலை ஆசிரியர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது. வடமாகாணத்தில் முதன்முறையாக ஜனாதிபதி ஒருவருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் சுண்டிக்குளம் சந்தி இளைஞர்களின் ஏற்பாட்டினால் நேற்று மாலை 4 மணியளவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 57வது பிறந்த நாளை சுண்டிக்குளம் சந்தி இளைஞர்கள் கேக் வெட்டி மற்றும் வீதியால் சென்ற மக்களுக்கு இனிப்பு வகைகளை வழங்கி கொண்டாடியுள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், முன்னே ஆட்சியாளர்கள் எவரும் சொன்னதை செய்யவில்லை. தற்போதைய ஜனாதிபதி கூறிய வாக்குறுதிகளை மெல்ல மெல்ல நிறைவேற்றி வருகிறார். போதைப் பொருளை அழித்து இளைய தலைமுறைகளை போதைப் பொருளிலிருந்து மீட்டெடுத்து நாட்டின் போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டமை எமக்கு பிடித்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் தற்போதைய ஜனாதிபதி துயிலும் இல்லங்களில் இருந்து இராணுவத்தினரை அகற்றுவதாகவும் அத்துடன் மக்களுக்கான பேச்சு சுதந்திரம் முற்றுமுழுதாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக மக்கள் தமது தேவைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து திணைக்களங்களுடனும் செயற்பட்டு வருவதை முழுமனதுடன் வரவேற்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்தும் அரசை விமர்சித்துள்ளார். 76 ஆண்டு கால சாபம் குறித்து பிரச்சாரம் செய்த இந்த அரசாங்கம் ஓராண்டு காலத்தில் எதனையும் சாதிக்கவில்லை எனவும் 76 ஆண்டு கால சாபம் ஒருபுறம் இருக்க இந்த ஓராண்டு கால சாபம் பற்றி நாம் பார்க்க வேண்டியுள்ளதெனவும் வரவு செலவு திட்டத்தில் மிகவும் நடைமுறை சாத்தியப்பாடுடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். எனினும் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது தனது சொந்த ஊரான தம்புத்தேகம ரயில் நிலையத்தை மீளமைப்பதற்காக ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். எனினும் இதுவரையில் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை எனவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து புதிய ரயில் பெட்டிகளை உருவாக்கவும் நவீனமயப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தது. எனினும் அந்த நடவடிக்கையும் இதுவரையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் திண்ம கழிவு முகாமைத்துவத்தை அனுராதபுரத்திலிருந்து முன்னெடுப்பதாக உறுதியளித்த போதிலும் இதுவரை அத்திட்டமும் அமுல்படுத்தப்படவில்லை எனவும் நான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஊரில் அமுல்படுத்தப்படும் என கூறப்பட்ட திட்டங்கள் கூட செயற்படுத்தப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே திட்டங்கள் அமுல்படுத்தவில்லை என்றால் ஏனைய இடங்களில் எவ்வாறு திட்டங்களை அமுல்படுத்தப்படும் என கேள்வி எழுப்புகிறேன் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த அமைச்சர்கள் ஜனாதிபதியையும் ஏமாற்றுகிறார்கள் எனவும் நாமல் ராஜபக்ச அங்கு குறிப்பிட்டிருந்தார். கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் உணவகம் ஒன்றில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காணொலியில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. உணவு வாங்க உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இவ்வாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக மோதல் ஏற்பட்ட தெரிவிக்கப்பட்டிருந்தது. சம்பவத்தில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். இதேவேளை இவ்விடயம் தொடர்பாக அவ்வுணவகமான ஹோட்டல் டி பிளாசா நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி உணவகத்தில் வாடிக்கையாளர்கள் குழு ஒன்று மீண்டும் மீண்டும் ஒரு உணவை குறிப்பிட்டு கேட்டுள்ளனர். இதன்போது ஊழியர்கள் 30 நிமிடம் வரை காத்திருக்க வேண்டும் என முன்கூட்டியே அவர்களிடம் தெரிவித்தனர். ஆனால் அந்த குழு பலமுறை திரும்பி வந்து இடையூறு செய்ததுடன் அவர்கள் 4 ஊழியர்களையும் தாக்கியுள்ளனர். இதனால் ஊழியர்களுக்கு தலையில் காயம் ஏற்பட்டதுடன் விரல் எலும்புகளும் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இம்முரண்பாடு ஏற்பட்டதாக உணவக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பாக கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
நாட்டுக்குள் சட்டவிரோதமாக 5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளை கடத்த முயன்ற வெளிநாட்டவர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 25 வயதுடைய மலேசிய நாட்டவர் ஒருவரை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அபுதாபியில் இருந்து நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அடைந்திருந்தார். இதன்போது சந்தேக நபர் அவரின் கைப்பையில் சாக்லேட் என பெயரிடப்பட்ட டின்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதன்போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 250 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கையுடன் தொடர்புடைய பிரிவினைவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கனடா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கோரிக்கை விடுத்துள்ளார். இதில் விடுதலை புலிகளின் சின்னங்களை பொதுமக்கள் பயன்படுத்துவது மற்றும் அங்கீகரிப்பதும் அடங்குவதாக கூறப்படுகிறது. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் கெத்ரின் மார்டினுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். பிரிவினைவாத கதைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க அல்லது இலங்கையின் இன சமூகங்களிடையே பிளவுகளை உருவாக்க முயற்சிக்கும் நிகழ்வுகள் மற்றும் பிரச்சாரங்களை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஒட்டாவாவிடம் தெரிவிக்குமாறு உயர்ஸ்தானிகரை விஜித ஹேரத் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் உள்ளூர் மயமாக்கப்பட்ட குழுக்களின் இத்தகைய நடவடிக்கைகள் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எதிரானவை என அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை புலம்பெயர் தமிழ் மக்களில் ஒரு பிரிவினர் மீண்டும் யதார்த்தத்தினை புரிந்து கொள்ள வேண்டுமென ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் கண்டனம் வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், விமர்சனங்களுக்கு அப்பால் கடந்த காலத்தில் ஆயுத வழியில் ஈடுபட்டு பின்னர் ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்த தரப்பு தற்போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. குறித்த தரப்பு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போதிலும் அந்த அமைப்பு சார்பாக உயிரிழந்தவர்களை அவர்களின் உறவுகள் நினைவுகூர அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்கிறார்கள். அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பரிசீலிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான சூழலில் டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதை அறிவு சார்ந்து சிந்திக்கின்ற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய சூழலில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் கோமா நிலையில் இருக்கிறார்களோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்துகிறது எனவும், ஒரு காலத்தில் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் சார்பிலே ஆயுத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய போராட்டத்தின் பின்னர் இபிடிபி மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்திருக்கிறது. இருந்தாலும் ஆயுத போராட்டத்தின் மூலம் இலக்கை அடைய முடியும் என்று ஒரு தரப்பு செயற்பட்டு வந்தது. அதனை வலுப்படுத்தும் வகையில் புலம்பெயர் நாடுகளில் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் இன்று அந்த நிலை இல்லை என்பதனையும், இப்போது முன்னெடுக்கப்படும் இவ்வாறான செயற்பாடுகள் தாயகத்தில் வாழும் எமது மக்களின் இருப்பிற்கும் அரசியல் எதிர்காலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். கிழக்கு மாகாணத்தின் கொரளைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே நேற்றைய தினம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கொரளைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடம் என்ற பெயர் பலகைகளை கடந்த சனிக்கிழமை மாலை பிரதேச சபை தவிசாளர் உட்பட்ட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சட்டம் அனைவருக்கும் சமன். சட்டத்தை கையில் எடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும். வடக்கிற்கு கிழக்கிற்கு தெற்கிற்கு ஒரே சட்டம்தான். அதனை எவரும் மீறக்கூடாது. ஏற்கனவே போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை மட்டக்களப்பு வாழைச்சேனை மற்றும் பட்டிப்பளை பகுதியில் தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தி நடப்பட்ட பெயர் பலகைகள் பிரதேச சபையால் அகற்றப்பட்ட விடயம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் 7 பேர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒருவரே தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் அடையாளம் காண்பதற்காக 4 காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேடப்பட்டு வரும் சந்தேக நபர்களில் வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளரும் அடங்குவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபர்களால் அகற்றப்பட்ட பெயர் பலகைகள் வாழைச்சேனை காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையின் புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் பலாங்கொட கசப தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதவான் MNM சன்சுதீன் டிசம்பர் 10ஆம் திகதிக்கு முன்னர் குறித்த தேரர் முன்னிலையாக வேண்டும் என நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். திருகோணமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான காணியில் புத்தர் சிலையை நிறுவச் சென்றபோது நடந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்க மறுத்ததால் போலீசார் நீதிமன்றில் அறிக்கை அளித்திருந்தனர். நீதிமன்றத்தின் B அறிக்கை
அறிக்கையை சமர்ப்பித்த திருகோணமலை போலீசார் 16ஆம் தேதி ஏற்பட்ட குழப்பத்தின் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெலாங்கொட கெஸ்ஸபா தேரரிடம் வாக்குமூலம் பெற முயற்சித்ததாகவும் ஆனால் அவர் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அதன்படி இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு 184 கீழ் இது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் விசாரணைக்கு ஒத்துழைப்பது அனைத்து குடிமக்களின் கடமை என்றும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்த போலீசார் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் ஒரு சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு ஒத்துழைக்காததால் அழைப்பாணை அனுப்புமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பெலாங்கொட கெஸ்ஸப தேரரின் தற்போதைய வதிவிடத்தை கண்டுபிடிக்க முடியாததால் தேரர் பயன்படுத்திய தொலைபேசி எண்ணிற்கான தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை வழங்குமாறு தனியார் தொலைபேசி நிறுவனத்தின் மேலாளருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே மேற்படி புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. மொண்டிசூரி எனப்படும் சிறுவர் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்மாடி குடியிருப்பொன்றில் ஐஸ் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக மாதம்பிட்டிய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த வீட்டில் சோதனை செய்தபோது ஆசிரியரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 100 கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியரிடம் தனது கணவர் தொடர்பில் விசாரித்த போது அவர் எதுவும் தெரிவிக்க மறுத்துவிட்டார். பின்னர் அவர் வீட்டிற்கு வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் காத்திருந்த போலீசார் வீட்டிற்கு வந்த கணவன் கொண்டு வந்த பையை சோதனை செய்ததில் அதில் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 32 வயதான ஆசிரியரும் அவரின் கணவரும் இணைந்து நீண்ட காலமாக இப்போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.